தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆய்வகம் நிகழ்ச்சியில முதலமைச்சரோட கரூர் விசிட் பத்தி தான் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நிக்காம ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன்னு சொல்லி ஒரு வழக்கமான ஒரு அவரோட பாணியில ஸ்பீச் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். முதல் கட்டமாக அவருடைய இந்த பேச்சுன்றது எப்படி இருந்துச்சு அப்படின்றதே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பஞ்சு டைலாக் விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படின்னாலே இது இருக்கும். அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அதுதான் விரும்புகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த பேச்சு இருக்கா? ஆமாம், நிச்சயமாக. என்னென்னா விஜய் அவர்களோட பேச்சு இன்னைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னு நிறைய பேர் நேற்று தங்களோட சமூக வலைதளத்தில் வெளியில் எங்கேயாவது இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, இதை தான் பேசுவார், எங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பாசத்தை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது, என் மேலே பழி போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவார் அப்படின்னு பலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அந்த இடைத்தேர்தலுக்கான இப்போ போகிறதே இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் மாதிரி தான் அவர் வந்து அங்கே போகிறாரு அப்படிங்கிற விஷயங்களுமே எல்லாருமே விமர்சனங்கள் எல்லாத்தையும் முன் வச்சுருந்தாங்க. வழக்கமான அதே தான். நீங்கள் வந்து ஒரு 22 நிமிஷமாக மொத்தமாக அந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா அதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் வந்து சொல்லியிருந்தார், அந்த ஓடி ஒளிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் அந்த அப்படி கரூர் பற்றி அப்படி பேசுகிறாரு. ஆரம்பத்திலே திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. போலீஸ் வந்து பெரம்பலூரில் கேன்சல் பண்ண வச்சாங்க, அப்போ வந்து கூட்டம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரி கரூரில் பண்ணியிருக்கலாம்ல, கூட்டி கொண்டு போய் உள்ள விட்டாங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு திட்டம் மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஆனா என்னன்னா சிபிஐ வந்து வழக்கு நடக்குது அப்படின்னும் போது அது என்ன நடந்தது ஏதுன்றதை நம்ம பேச முடியாது. ஆனா முதல்வர் விஜய் வந்து அந்த குற்றத்தை குற்றச்சாட்டுறாரு, இவங்களாம் அப்படி ஏதோ டிராமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றம் சாட்டுற விஷயங்கள், வழக்கமான சென்டிமெண்ட், பாட்டுகள், என்டர்டெய்னிங்கான கண்டென்ட்கள், பஞ்ச் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி வழக்கமான ஒரு உரையா தான் வந்து இந்த உரை. ஆக்ஷன் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. விஜயவருடைய படம் மட்டும் இல்ல, ஸ்பீச்சுமே அப்படிதான் எப்படி இது பண்றது எல்லாமே கூட எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. அதான் நீங்க சொன்ன மாதிரி திமுக அட்டாக் அப்படின்றதான் 20 நிமிடமும் இருந்தது. ஏன்னா கரூர் சம்பவத்தையும் மீன் பண்ணி பேசும்போது திமுக அட்டாக் தான் கையில் எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், நம்ம ஸ்பீச்சுக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிக்கலாம். கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அவங்களும் போய் வரவேற்புலாம் கொடுத்துருந்தாங்க. கரூர்ல ஆட்சியாளர் அலுவலகத்தில் அவர் உள்ள வந்து விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில அவங்க காருக்கு பக்கத்துல நின்ன காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. இப்போ வந்து போய் புதுசா சேர்ந்திருக்காங்க. நான் இவரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் பேசினாரு, முதலமைச்சரை வரவேற்று நிரந்தர பொதுச் செயலாளர்னு எப்படி வந்து நாங்க வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தோமோ அதே போல விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு, சொல்லியிருந்தாரு. ஆமா, ஒரே ஒரு இதுதான் கேட்டுக்கிட்டேன், மேல கை போட்டு போட்டோ எடுத்துக்கலாம்னு கேட்டேன். அது வந்து எந்த தலைவருமே ஒத்துக்க மாட்டாங்க, அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே அந்த கூட்டம் நடந்த அந்த இடத்த போய் பார்வையிடுறது அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை ரொம்பவே தீவிரமாக தான் வந்து இருந்தார். இதுல ஒரு விஷயம் என்ன பார்க்கிறேன், அதான் இந்த பேச்சு சரியா தவறா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவோட பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து டிவிகே உள்ள போயிருக்கிறதுல வந்து இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லோருமே அந்தந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுள்ள கூட்டங்கள், மாநாடுகள் இந்த மாதிரிலாம் நடத்தினவங்க, ஒரு அரசியல் நீண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள், அனுபவம் உள்ள ஆட்களாக இருக்காங்க. அந்த வகையில் இவங்க எல்லோருமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையவே பயன்படுவாங்க அப்படிங்கிறதுமே அதற்காக தான் அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். என்னுடைய பேரன் ஒருத்தர் 3 வயசு பையன் எங்க கட்சிக்கு வந்துட்டீங்க தாத்தா அப்படின்லாம் சொன்னாரு. இன்னொரு பையன் நான் ரோட்ல பார்க்கும்போது பார்த்தேன், அவர் எங்க கட்சிக்கு வந்துட்டீங்க மாமா அப்படின்றாரு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் கூட விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஆமா, நான் கூட சமீபத்தில் பார்த்தேன், ஒரு போஸ்ட் பார்த்தேன், நீங்க எல்லாரும் இப்பதான் ஜென்சிக்கே வரீங்க, அவர் ஆல்பா பீட்டான்னு தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காரு, இன்னொரு 2030-36 வரைக்குமே அவர் தான், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எழுதிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதையும் தாண்டி சி விஜயபாஸ்கர் கூட இவ்வளவு காலம் விராலிமலையில இருக்காரு, முன்னாள் அமைச்சராக இருக்காரு, அவர் போயிட்டு நான் இப்போ எந்த கட்சியில சேர்ந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட வந்து டிவிகேல சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத பெருமையா சொன்னாரு. வைகை செல்வன் ஒரு குட்டி ஸ்டோரியே வந்து சொன்னாரு. அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பணிப்பெண் அவங்க கூட வந்து சொன்னாங்க, இரட்டலைக்கு ஓட்டு போட்டால் இப்போ டிவிகேக்கு போட்டுருவோம், சரி இனிமேல் இரட்டலைக்கு போடுங்களா, இனிமேல் நாங்கள் போட மாட்டோம், அம்மா காலத்தோடு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு பல குட்டி கதைகள் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஆமாம், முதலமைச்சர் விஜய் அவருடைய ஸ்பீச்சுக்குள்ளே போயிடலாம். ஓடி ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் இருக்கு அப்படின்றதுக்காக
என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு திமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். அதாவது இந்த கரூர் சம்பவத்தை மையமா வச்சு நம்ம பெருசா அதை விவாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா சிபிஐ வழக்கு இருக்கு. ஆனா அதை ஒட்டி அவரு அதை பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. இல்ல அதுதான் இதுல என்ன ஒரே விஷயம்னா, இந்த நேரத்துல இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அரசு வேலை கொடுக்கறதே வந்து சரியா தவறா அப்படிங்கிற விவாதங்களும் இருக்கு. ஏன்னா சிபிஐல வந்து வழக்கு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி போய் நீங்க வந்து ஒரு கருணை அடிப்படையிலையோ அந்த வேலை கொடுக்கறது அப்படிங்கிறதே இந்த வழக்கை திசை திருப்பும் சொல்லி டிஎம்கே வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. அதை நம்ம கடைசியா கூட பேசிக்கலாம். அப்படியான ஒரு விவாதமே இருக்கக்கூடிய சூழல்ல அவர் அங்க போயிட்டு குற்றம் சுமத்துற மாதிரி சொல்லியிருந்தார் கடந்த ஆட்சி, அந்த காவல்துறை உள்ளிட்ட விஷயங்களை. இல்ல என்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா பேசணும்னா, ஓடி ஒளிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து திமுக மட்டும் சொல்லல. அப்போதைக்கு பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகங்கள் எல்லோருமே கூட, நடுநிலையாளர்கள், திமுக ஆதரவில்லாத ஆட்கள் கூட இருப்பாங்கல்ல, பல எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட சொல்லியிருப்பார்ல. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆரம்பிச்சு இன்னும் பலர் முக்கியமான மற்ற அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் எல்லோருமே சொன்ன விஷயம் வந்து அந்த நேரத்துல விஜய் வந்து அந்த போனது அப்படிங்கிறது வந்து ஒரு சுட்டி காட்டியிருக்காங்க. திமுக மட்டுமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்லல. தொடர்ச்சியா அதுக்கப்புறம் அது ஒரு பொலிட்டிக்கலா வேணா அவங்க முன்னெடுத்திருக்கலாமே தவிர, அந்த காலகட்டத்துல விஜயோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து அவர் நழுவிட்டாரு. விஜய் தான் காரணம்னு யார் சொல்லலாம். ஆனா தார்மீகமா அவர் வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதாவது பேசியிருந்திருக்கலாம். அதற்கு பிறகு பேசியிருந்தோம். குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் அவர் பேசினார் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணல, பொதுவாகவே அப்படி ஒரு விமர்சனம் இருந்தது. அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் அவர் வந்து அது குறித்து பேசல அப்படின்றதையும் பார்க்க முடியும் கரூர் சம்பவம் தொடர்பா. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை தடுத்திருக்கலாமே. ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து பெரம்பலூர் போகிறத வந்து தடுத்தாங்க. அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகும்போது இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் வந்து கூட்டத்தை வந்து வாபஸ் வாங்கியிருப்போம், கேன்சலே பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் அதை பண்ணல? ஒரு திட்டமிட்ட ஒரு சதி மாதிரியே அதை கொண்டு போறாரு. ஆமா, திட்டமிட்ட சதி மாதிரி கொண்டு போறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏன் இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா, நேரம் ஆக ஆக அப்படி ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தோன்னா அவர் சொல்ற விஷயங்கள் சரியா தவறா, காவல்துறை திட்டமிட்டு பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா சிபிஐ விசாரணையில தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் வந்து ஒருவேளை பொலிட்டிக்கலி நீங்க வந்து அதை வந்து ஏதாவது ரத்து பண்ணியிருந்தாலும் ஏதோ பண்ணியிருந்தா தாவேக்கா தொடர்ச்சியா அப்படி ரத்து பண்றாங்க அப்படியான குற்றச்சாட்டுகளை கூட முன் வச்சிருப்பாங்க. சென்னையில் அது போன்ற குற்றச்சாட்டுகள் முன் வச்சதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆமா, முறையான இடம் கிடைக்கல, உடனே அனுமதிக்க மாட்டாங்க, எங்களை வந்து எங்கேயுமே பிரச்சாரம் செய்ய விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா சொல்லல அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமா, ஆனா அதற்கு முன்னாடி பண்ணீங்கல்ல, இங்கேயே சொல்லிருக்கலாமே, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இவரு தாமதமா வந்தது அதெல்லாம் பத்தி பேசல. ஆனா ஒரு கோட் பண்ணி பேசுறாரு, நான் வந்து மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் சாதாரண அரசியல்வாதி கிடையாது, அதாவது ஆதாயம் அடையக்கூடிய அரசியல்வாதி இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இன்னொரு பக்கம் இவர் காக்க வச்சிட்டாரு, இதனாலதான் அந்த விபத்து நடந்துச்சுன்றதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா. அதையும் மீன் பண்ணி அதை நேரடியா சொல்லாம மக்களை காக்க, என்ன பார்க்க வந்த மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் வந்து அப்படியான ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய அரசியல்வாதி கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, என்னன்னா அவர் மட்டும் இல்ல, இப்ப திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட போதோ இல்ல அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போதோ எல்லோருமே வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அண்ணா வந்து தொடங்கிய போதோ இல்ல கலைஞர் கருணாநிதி கூட அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே அரசியலுக்கு வந்து பொதுவாக வர்றாங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு 90களுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் இதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம் இப்படிலாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ஏதோ ஒரு கட்சியில பொறுப்புல சேர்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அதற்கு முன்பா நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருமே ஏதோ ஒரு சேவை, ஒரு மனப்பான்மையிலயோ இல்ல மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் வர்றாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற வச்சுதான் அவங்களோட ஆளுமை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. நீங்க வைகோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆரம்பத்தில் அவருக்கு அவ்வளோ இளைஞர்கள் வரவேற்பு இருந்தது, எல்லாருமே இருந்தது. காலப்போக்கில் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் எல்லோருக்குமே பொருந்தும், விஜய் அவர்களுக்குமே பொருந்தும். இந்த டாபிக் அப்படியே போகும்போது தான் இதோட ஹைப் போகுது, ஒரு பஞ்ச் டைலாக் வருது. பணமா ஜனமா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஜனம்தான் முக்கியம், ஜனம்தான்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அது வந்து மக்களை வந்து ஒரு கூஸ்பம்ஸ் வர்றதுக்காக அப்படி பேசுறாரா, இல்ல முதலமைச்சர் இப்படி பேசலாமா என்னன்னு திருச்சி பொதுக்கூட்டத்திலேயே வந்து அந்த மாதிரி விவாதங்கள்லாம் வந்துச்சு. பட் ஆனா அதுதான் என்னோட பாணி அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறாரோ என்னமோ தெரியல, இங்கேயும் அப்படிதான் பண்ணிருக்காரு. குறிப்பா எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஜனம்தான் முக்கியம், இதை வந்து சொல்றதுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா, இதுல வந்து அவருக்கு இது வந்து பொலிட்டிக்கலி இது வந்து ஒரு பெனிஃபிட்டான விஷயம். என்ன காரணம்னா,
எல்லோருமே இயல்பா ஒண்ணு நினைப்பாங்க, அவர் வந்து நடிகரா இருந்துட்டு 200 கோடி வரைக்கும் சம்பளம் போயிட்டாரு, இவ்வளவு சம்பாரிச்சவரு, அவர் விஜய் பணத்துக்காக அரசியல். ஏன்னா பலருக்கும் இங்க இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே ஏதோ அரசியல்வாதிகள் மீதான பார்வை அப்படிங்கிறது, தலைவர்களை தவிர்த்துன்னு நான் சொல்றேன், என்னவா இருக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ கட்சியில் இருக்காங்க, பணத்துக்காக இருக்காங்கன்ற ஒரு பொது பார்வை இருக்கு. அப்படின்னும் போது விஜய் வரும்போது விஜய்க்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு சினிமால இருந்து இப்படி ஒரு உச்சத்துல இருந்து வந்ததுனால அப்படி ஒரு எண்ணம். இது எம்ஜிஆருக்குமே இந்த பெனிஃபிட் இருந்தது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, திமுக அதிமுக இங்கே இவ்வளவு காலம் அவங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பாங்க. ஒருத்தர் அப்பதான் கவுன்சிலரா வருவாரு, ரொம்ப சைக்கிள்ல போய் இல்ல வண்டியில போயிட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு கவுன்சிலர் ஆனோன்னு பாத்தீங்கன்னா கார் வாங்கிடுவாரு, சேர்மன் ஆனோடனே பெரிய வீடு வாங்கிடுவாரு, எம்எல்ஏ. அப்படி பணம் வந்து அரசியல் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த திமுக அதிமுக கட்சிகள்ல நிறைய பேர் இல்ல, மற்ற கட்சிகளுமே நான் சொல்றேன், எல்லோருமே இந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது கண்கூட இந்த மக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது அது சார்ந்த ஒரு வெறுப்புமே வந்து இருக்கும். அப்படின்னும் போது இதை அவர் வந்து தொடர்ச்சியா காயின் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து பொலிட்டிக்கலா அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா அமையும். அப்படிங்கிறதுனாலதான் அதை திரும்ப சொல்றாரு அந்த ஸ்பேஸ். ஏன்னா ஏற்கனவே திருச்சிலையும் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி அது கவர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயத்த கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. இங்க வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. வழக்கமான என்ன அப்படின்றதுதான் தெரியல. வழக்கமான சினிமா பாணி தான் இன்னமுமே வந்து உடனடியா யாருமே மாத்திக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்துல வந்து அவர் கரூர் விஷயம் இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு 16 நிமிஷத்துக்கு அப்புறம் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. அதே போல மற்ற நேரங்கள்லையுமே மற்ற விஷயங்கள் பேசும்போதுமே கூட அவர் வந்து கவனத்தோடய பேசலாம். வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி சினிமா வசனங்கள் மாதிரி தான் பேசணும். இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் வந்து ரசிக்கிறாங்க, அது ஈஸியா போய் ரீச் ஆகுது மற்ற விஷயங்களோட அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஒரு பார்வை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேப் ஒரு இடத்துல தான் கிளாப்ஸ் அதிகமா வருது. இல்ல மாற வேண்டியது விஜயா இல்ல மக்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கதான் செய்யுது. மக்களோட ரசனைக்கேத்த அந்த பேச்சு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு திரைப்படம் அப்படி இருக்கலாம், ஆனா முதலமைச்சரோட பேச்சு இப்படி இருக்கலாமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்கல்ல. நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது. மக்களோட ரசனைக்கு ஏற்ற போல ஒரு திரைப்படம் இருக்கலாம், ஒரு பாடல் காட்சிகள் இருக்கலாம், மக்கள் விரும்புறாங்க. முதலமைச்சர் பேசும்போது இப்படியான ஒரு ஸ்பேஸோ இல்லை இப்படியான ஒரு கிளாப்ஸுக்கான ஒரு இதுவோ அவங்கள ஆரவாரப்படுத்துறதுக்கான ஒரு இதுவோ அது சரியா அப்படின்ற ஒரு டிபேட்டு இதில் எழுந்திருக்கு. நிச்சயமா எழுந்திருக்கு. இது எல்லா தரப்புலையுமே அதை வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா இது போன்ற வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க கடந்த காலத்துல வீடியோலாம் எடுத்து போடுறாங்க, பாருங்க கருணாநிதி எப்படிலாம் மற்றவங்களை திட்டிருக்காரு, ஜெயலலிதா வந்து என்னென்னலாம் சொல்லி பேசியிருக்காங்க, இதை மட்டும் நீங்க வந்து திரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் இருந்தெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிக்கு வந்து வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமா இவர் வெற்றி பெற்ற பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கும் போது உண்மையான மாற்றம் இப்படி முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்த அவர் முன்னெடுக்கிறாரு அப்படின்னா ஒரு பார்வையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பலரும் பாராட்டெல்லாம் செஞ்சாங்க. அப்படியான சூழல்ல இதையும் அவர் கடைபிடிச்சா இன்னும் கூடுதலான ஒரு பிளஸ் தானே. நிச்சயமா அதை போய் நீங்க வந்து கருணாநிதி இப்படி பண்ணாரு இல்ல வந்து ஜெயலலிதா அவர்களும் இப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓல்டு பேட்டர்னை இதுல கொண்டு வந்து சேர்க்க வேணாம் அப்படின்றது. ஆமா, இன்னொன்னு இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து பணம் எனக்கு நோக்கம் இல்லை, நான் வந்து தூய கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக ஏற்றுக்கலாம். அவரோட கருத்தை அவர் சொல்கிறார். நான் அதையும் தாண்டி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் 1 பைசா ஊழல் லஞ்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, யாராவது வயசானவங்க போனால் கூட பணம்லாம் கேட்கறது இல்லை, மரியாதையாக உட்கார வச்சுலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அவர்கிட்ட யார் கொண்டு போகிறா. ஒரு சில இடங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுமே இருந்ததுதான் பார்க்க முடியும். ஏன்னா சமீபத்துலதான் இந்த வழக்கறிஞர் நியமனத்துல வந்து லஞ்சம் வாங்கியிருக்கதா தாவேகா வழக்கறிஞரே வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அதை மறுத்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. போட்டியின் காரணமா அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பல இடங்கள் லஞ்சம் வாங்குறதா தகவல்லாம் வருது. கேரளா கோவை பார்டர்ல வந்து லஞ்சம் வாங்கினாங்க சொல்லி வீடியோக்கள் வருது. சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் உடனே லஞ்சத்தெல்லாம் மாத்திர முடியாது, முன்னெடுப்புகள் இருக்கு, ஆனா எங்கேயுமே ஒளிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் சொல்றாரு மாத்திர முடியாது, அது பிளட்ல இருக்குன்னா சொல்லாதீங்க, நினைச்சா மொத்தமா மாத்திர முடியாதுன்னு சொல்ல, உடனடியா மாத்திர முடியாது. உங்க ஆட்சிக்கு வந்து 2 மாதங்கள் தான் இருக்கும்போது உடனே அது நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இவங்க இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆமா, அதே போல பார்த்தோம்னா பார்ட்டி ஃபண்ட் அந்த விஷயத்தையுமே திரும்ப வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே சிலர் வந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க, வெளியில ஓடிடுறாங்க. ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து அதை வந்து ஒரு ஹை பிச்சில் கொண்டு போய் முடிக்கிறாரு. அடுத்த முறை வந்து வந்தாங்கன்னா கதவெல்லாம் இழுத்து மூட சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா வாயத்திறங்க சிஎம் சொல்றாங்க, ஆனா பேச ஆரம்பிச்சதும் எழுந்து ஓடிடுறாங்க. அடுத்த முறை பேச ஆரம்பிக்கும் போது
கதவெல்லாம் இழுத்து மூடிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இதற்கு துரைமுருகன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன்னா வந்து சபாநாயகருடைய அதிகாரம் என்னன்னு தெரியுமா, எதிர்க்கட்சிகளுடைய அதிகாரம் என்னன்னு தெரியுமா, எதிர்க்கட்சிகளுடைய உரிமை அது. பேச ஆரம்பிச்சு எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க வெளிநடப்பு செய்யலாம், அது தெரியாம அவர் பேசுறாரு அப்படின்ற இப்ப ரியாக்ட் பண்ணிருக்காரு அந்த இதுக்கு. ஆமா, அதுதான், அது வந்து ஒரு நடைமுறை. நீங்க கடந்த காலத்துல சொல்லுவாங்க வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த சட்டமன்ற செயல்பாடுகள்ல இருக்கிற ஒரு நடைமுறை. நமக்கு வந்து அந்த விஷயங்கள்ல உடன்பாடு இல்லைன்னா போலாம், திரும்ப வந்து கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்து கூட இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா நீங்க அந்த விவாதம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அது சார்ந்து நம்ம பேசும்போது அப்படி போறது அப்படிங்கிறது கூட விமர்சனத்துக்கு தான் உள்ளாகுது கண்டிப்பா. ஆமா, குறிப்பா அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு நான் எந்த கட்சின்னு மீன் பண்ணல, பார்ட்டி ஃபண்ட்ன்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், அதுக்குள்ள ஓடிட்டாங்க அப்படின்னு. இந்த ஓடு அப்படின்றதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கரூர் கம்பெனிக்காரர் அப்படின்னு சொல்லி அவர் செந்தில் பாலாஜி பேரே சொல்லல, அவர் பல இடங்கள்ல அவர் பேரை சொல்றது இல்லை, கரூர் கம்பெனி அப்படிதான் சொல்றாரு. பாட்டலுக்கு 10 ரூபாய் இப்படிதான் அடையாளப்படுத்துறாங்க. இப்ப வந்து ஆளே காணும், ஓடு ஓடு நம்ம ஆரம்பிச்சதே அப்படிதான் ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். வராம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் ஒரு மாஸ் எலிமெண்ட், ஒரு பாட்டு எதையாவது ஒண்ணு கொண்டாந்து நிறுத்திடுறாரு. அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு நிக்காம ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. இதை வந்து செந்தில் பாலாஜியோட நிறுத்தாம ஏவா வேலு வரையும் கொண்டு போயிட்டு, ஆனா நான் ஸ்டாலின் அவர்களை சொல்லல, ஸ்டாலின் சார் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூருக்கு வந்துட்டாரு. அங்க ஒரு அட்டாக், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பேசுன்னு சொல்றாங்கன்னு சொன்னார்ல, அதை இதுல கண்டினியூ பண்ணி 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஆனா பேசுன்னு சொல்றாங்க. பேசுனா விஜய்க்கு அரசியல் பேச தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயெல்லாம் அரசியல் பேசலாமான்னு கேட்பாங்க. அப்புறம் பேசிட்டா இப்படி பேசுறாரு அப்படிம்பாங்க. நான் என்னதான் பண்றது மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, இன்னொன்னு வந்து அந்த குளத்தூர்ல அவர் பேசினனாலதான் அந்த மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையுமே அவர் ரிப்பீட்டடா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம், கடந்த முறை அவர் வந்து எங்க அப்பாவை காணோன்னு பேசினப்பவே வந்து அது மிகப்பெரிய எதிர்வினைகள் வந்தது. இன்னும் சொல்லப்போனா அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க, இதெல்லாம் வந்து இப்படிலாம் விமர்சனங்களை முன்னோக்கி கூட திரும்ப ஆரம்பிச்சு எல்லாருமே சொன்னாங்க. இதே ஸ்பீச்சில் இவரே சொல்றாரு, தேர்தலையோ இல்லை அரசியலையோ வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம், அதுக்காக இவ்வளோ பதட்டப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அதே நபர் தான் வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால அதை வந்து தொடர்ச்சியாக அது சார்ந்த ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறதையுமே முன்னெச்சிட்டு வரதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. இதற்குமே துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வெற்றி பெற்றவரெல்லாம் வீரன் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. வெற்றியையும் தோல்வியும் சமமா பாவிக்கணும் அப்படின்ற மாதிரி, எதிர்கட்சியை கூட அரவணைச்சு பேசணும், ஆனா அப்படிலாம் பேசுறது தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு. இதையே விஜய் அவர்களும் சொல்றாரு. இப்போ வந்து வெற்றியும் தோல்வியும் சமமா பார்க்கணும், ஆனா வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியாம எங்களை விமர்சிக்கிறாங்கன்றத அவரும் சொல்றாரு. வெற்றியையும் தோல்வியும் சமமா பார்க்கணுன்றத 2 தரப்பும் சொல்றத பார்க்க முடியுது. ஆமா, 2 தரப்பும் அவங்கவுங்க ஆங்கில இருந்து ஒண்ணு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து இப்படி விமர்சிக்க கூடாது, ஏன்னா இவங்க வந்து பர்டிகுலரா வந்து நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க டிஎம்கே தரப்புல இருந்து டிவிகே மேல வைக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி வைக்கிற விமர்சனங்கள்ன்றது வேற. இப்படி இவருக்கு வந்து அரசியலே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, இவர் வரலாமா, டிஎம்கே எவ்வளோ பெரிய ஆலமரம் தெரியுமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நிச்சயமா பேசக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்துல அரசியலுக்கு வருவதற்கான இதுல இன்னொரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஏன்னா உங்க பேரே சொல்லல, வந்து ஒரு நடிகர் கட்சி அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. இல்ல அதுதான், ஏன்னா ஜனநாயகத்துல வந்து அரசியலுக்கு வருவதற்கான உரிமை எல்லோருக்குமே இருக்கு, மக்கள் பணி செய்வதற்கான உரிமை வந்து எல்லோருக்குமே இருக்கு. கடந்த காலங்கள்ல, அதாவது ஆட்சிக்கு முன்பா நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தான் டிவிகே வந்து ட்ரீட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி பேரை கூட சொல்லாம இது பண்றது, ஒரு நடிகர்ன்றது ஒன்றும் தெரியாதுன்றது, அப்படி பல்வேறு வகையிலான விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க அரசு சார்ந்த விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க. ஒரு முதல்வரா நீங்க இதுக்கு பதில் சொல்லணும், இந்த விஷயத்த வந்து நீங்க பேசணும், அந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது முதல்வருக்கு வந்து நிச்சயமா இருக்கு. அதுக்கு வந்து அவங்க தோத்ததுனால தான் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா டிஎம்கே மட்டுமே இல்லை, எல்லோருமே கூட அது போன்ற விமர்சனங்களை பொதுவாக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் வைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் வைக்கிறாங்க, எல்லா கட்சிகளுமே வைக்கிறாங்க. அதனால அவங்க தோத்ததுனாலதான் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே அப்படி சுருக்கியுமே அதை பார்க்க முடியாது. இவர் கரூர் போறாரு அப்படின்னு வந்து கரூர் பத்தி பேச்சு இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்த்துதான், பட் பேசியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. நீதிமன்றம் வந்து தற்காலிக அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக என்ன முடிவெடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். இவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நினைவு தூண் வந்து அமைக்கப்படும், இது மாதிரி அரசியல் நெருக்கடிகள் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா,
அது அடுத்த கட்டமா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆமா, அது சிபிஐயோட ரிசல்ட் வரும்போது அது தெரிஞ்சிடும். என்னன்னு இதுல இன்னொரு விஷயமே நிச்சயமா வந்து பேசணும். என்னன்னா திமுக வந்து ஆர்எஸ் பாரதி வந்து உச்சநீதிமன்றம் இது தொடர்பா வந்து போனாங்க. இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அரசு வேலையை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர், இந்த விஷயத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி வந்து இந்த மாதிரி போய் அது வந்து கேஸ் வந்து டைவர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நீதிபதிகள் என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எஃப்ஐஆர்ல வந்து அவரோட இதுல குற்றம் சாட்டப்பட்டவரா அவரோட பேர் எங்கேயுமே இல்லை, அவர் எப்படி நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லலாம்? நீங்க முதல்ல வந்து ஆவணங்களை எல்லாம் சரியா படிச்சு பார்த்துட்டு தான் கோர்ட்டை பேசணும், அரசியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கோர்ட்டுக்கு வெளியில தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் விஜயுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு, நீங்க தலையிலே நல்லா கொட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுமே. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமே இருக்கு, நீங்க பொலிட்டிக்கலி இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து விமர்சனங்கள் பண்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் விஜய் ஏன் சேர்க்கல அப்படிங்கிற விஷயங்களுமே ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அதை தான் நீதிமன்றமே இன்னைக்கு வந்து கேட்டு. துரதிருஷ்டவசமா 2026 தேர்தல் அப்படிங்கிறது கரூர் மரணங்களை மையப்படுத்தியே இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்றைய காலத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை தான் தொடர்ந்து திமுக தரப்பு முன் வச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது ஒரு சதி மாதிரியே தாவேக்கா அதை முன்னிறுத்துறாங்க. இது ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. ஆனா தொடர்ந்து இந்த அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த கரூர் வழக்கு அப்படின்றது தொடர்ந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவுடைய பொலிட்டிக்கல் கேரியரே வந்து இதை மையப்படுத்தி தான் இருக்க போகுது அப்படின்றது இப்போ இந்த நினைவு தூண் அமைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஆமா, நிச்சயமா. ஏன்னா பொலிட்டிக்கலி அது ஒரு அடையாளமா மாத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். அது வந்து அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே, ஏன்னா பொதுவாக மற்ற எல்லோருமே சொல்லிட்டு இருக்காங்க, மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அந்த கூட்டு பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. அதையுமே மீண்டுமே இன்னைக்கு வந்து பேசியிருந்தாரு, கூட்டு களவாணிங்க, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வந்து கூட்டு களவாணிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. அவர் மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, இடைத்தேர்தலில் இவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க இல்லை ஏதாவது விட்டு கொடுத்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கு வச்சுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். வந்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் வந்து திமுக அதிமுக மறைமுக ஆதரவுகள் கொடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு அப்படின்னு. அதற்கு எந்த அளவு சாத்தியங்கள் அப்படின்லாம் தெரியல. பட் ஆனா அதை நிரூபிக்க தயாரா இவங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் கூட்டணி தான், ஒரே கூட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை இந்த இடைத்தேர்தலை உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னும் கேள்வியை முன் வச்சிருக்காரு. இப்போ இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளும் உங்களுக்கு வந்து நீங்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த இடைத்தேர்தலில் பாடம் போட்டணும் அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாப்ல. ஆமா, அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா அப்போ வந்து அவர் இந்த இதுலயுமே என்ன சொல்றாருன்னா, பை எலெக்ஷன்ல வந்து திமுக எதிராக நீங்க காட்டணும், இன்னும் நீங்க காட்டுன்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வெளுத்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா கடந்த 2001 to 2026 பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தது. ஸோ ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தேர்தலுக்கு பிறகுமே கூட நீங்க திமுகவும் அதிமுகவும் சீட்டு ரொம்ப குறைவான வித்தியாசம் தான். ஆனால் இப்பயுமே அவர் வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிறத ஒரு கன்சிடர் பண்ணாத ஒரு சூழல் தான் இருக்கு. டிஎம்கேக்கு எதிராக தான் அந்த இடைத்தேர்தலில் கூட டிஎம்கேக்கு எதிராக தான் டிவிகே முன்னிறுத்துற விஷயங்களை தான் நம்ம டிஎம்கே தான் தூர்ந்து போன சக்தி ஆயிடுச்சு. இவங்க தான் தூத்துக்கிட்டு இருக்காங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அது இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்கே இருக்காரு கரூர், அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தா இப்போ அங்கே இடைத்தேர்தல் நடக்கும் போது அது எப்படி ஏடிஎம்கே வந்து மீன் பண்ணுவாங்கன்ற ஒன்று இருக்குல்ல. ஏடிஎம்கே வந்து துருத்தரணும் அப்படின்றதான் அவங்களுடைய இதாக இருக்கு. அதனால வந்து முன்னாடியாவது ஆளுங்கட்சி நாங்கள் அவங்கள எதிர்த்து அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்பயுமே வந்து வெளியிலேயுமே வந்து டிஎம்கே தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் சரி, எதிரே யார் இருக்கணுன்றத முதற்கொண்டு தெளிவா வந்து டிவிக்கு வந்து காயின் பண்றாங்க அப்படிங்கறத. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்துல திமுக அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றாங்க. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கர் எப்படி எடுத்துப்பாங்க, என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு நினைச்சாதான் கொஞ்சம். அதுக்குதான் அவர் வந்து விளக்கம் சொல்லிட்டாரு. என்னென்னமோ சொல்றாங்க, சோஃபான்னு சொல்றாங்க, வாஷிங் மிஷின் சொல்றாங்க, எல்லாமே வந்து சொல்றாங்க. வெண்டிங் மிஷின் சொல்லியிருக்காரு. வெண்டிங் மிஷின் சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமா கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இவரோட அரசாங்கம், இவர் கட்சி சார்ந்த நிலைப்பாடுகள், தவறான நிலைப்பாடுகள், இல்லை ஆட்சியில் ஏதாவது ஒரு தவறான முடிவுகள், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக வைக்கிற எல்லா விமர்சனங்களுக்கும் திமுக அப்படியே கொண்டு போய் நிறுத்துறதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. எந்த ஒரு விமர்சனம், ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சாலும் சரி, நான் ஒரு விமர்சனம் வச்சாலும் சரி, ஒரு ஊடக நிறுவனம் யாரோ ஒரு நடுநிலையாக ஒருத்தங்க விமர்சனம் வச்சாலுமே கூட அதையுமே கொண்டுட்டு போய் திமுக தான் அந்த விமர்சனத்தை அவர் மேல வைப்பது போலவும், அவர் வந்து மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்காக தான் இருக்கேன். ஆனா பாருங்க திமுக இந்த விமர்சனங்கள் வந்து திமுக மட்டும் வைக்கிறது இல்லை, ஒட்டுமொத்தமா வாஷிங் மிஷின் அப்படிங்கிற விமர்சனம் திமுகவுக்கு மட்டும் இருக்கா என்ன? ஏன்னா திமுகவே அந்த விமர்சனத்தை வைக்க முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து
கரூர்ல போய் செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணிட்டு செந்தில் பாலாஜியை கட்சியில சேர்ந்து முக்கிய இடத்துல வச்சிருந்தோம். முதல் வாஷிங் மிஷின் திமுக தான். சோ அவங்களே அந்த விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. அப்ப வாஷிங் மிஷின் அப்படிங்கிற விமர்சனத்தை தாவேகா மேல யார் முன்வைக்கிறானா, இங்க இருக்கிற நடுநிலையாளர்கள், இங்க இருக்கிற அரசியலை ஃபாலோ பண்றவங்க, இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் வந்து முன்வைக்கிறாங்க. இல்ல அதை மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க. இப்ப அதிமுகவும் திமுகவும் சரியில்லை அப்படின்ற ஒரு மாற்று சக்தியா தான் தாவேகா வந்திருக்காங்க. சரியில்லைன்னு சொல்லி மாற்று சக்தியா வந்திருக்காங்க. அப்படியான சூழல்ல ஏன் வந்து இவங்க சேர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை முன் வச்சுதான் வாஷிங் மிஷின்ற ஒரு விமர்சனம் எல்லாம் வருது. ஏன்னா பாஜக பண்ணக்கூடிய அதே வேலைகள், பாஜகவையும் வாஷிங் மிஷின் விமர்சிக்கிறாங்க, திமுகவும் நீங்க சொன்ன மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அதிமுகல இருந்தா பல பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதை மையப்படுத்தி தான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் திமுக தான் அதை செய்யற மாதிரி ஒரு அதுதான் பொதுவான வர்ற எல்லா விமர்சனங்களையும் கொண்டு வந்து திமுக கணக்குல எழுதி அவருக்கும் திமுகவுக்கும் எனக்கும் மக்களுக்கு இருக்கிற தொடர்பு, திமுக இதெல்லாம் இது பண்றாங்கன்ற மாதிரி பழைய அப்படியே எம்ஜிஆர் பாணியை, எம்ஜிஆர் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே திமுகவை எதிர முன்னிறுத்தி அரசியல் செய்யற அந்த வழக்கமான ஒரு பாணியை தான் விஜயும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு எலிக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பூனைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் இவரோட ஆட்சி. இது வந்து குறைவான நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு நிறைய விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. இப்பதான் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அது சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கும் போது எல்லாத்தையுமே வந்து ஓட்டேரி நரி பேர்ல எழுதுன்ற மாதிரி திமுக பேர்ல எழுது அப்படின்னு சொல்லி எழுதுற விஷயங்களை தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் சொல்லி துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸும் இப்படிதான் சொன்னாங்க, எங்களை விட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறும் பார்த்துருக்கோம் நாங்க. ஜெயலலிதா அவர்களும் சொன்னாங்க, எம்ஜிஆர் அதிமுகவும் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் பார்த்தவங்க நாங்க, இதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் பற்றியும் பேசியிருந்தாரு. நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாளில் தாய்மாமன் திட்டத்தையும் வந்து ஆரம்பிக்க போகிறோம், மோதிரம் வழங்கு. ரியல் மாமன் இல்லை, ரியல் மாமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரே ஆரவாரம். ஆமாம். ஏன்னா இன்னொரு பக்கம் இவங்க திமுக பற்றி விமர்சிக்கும் போது ஒரு ஓட்ட பானையில தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க, அந்த தண்ணி எங்க போச்சு ஈபி பத்தி சொல்லும் போது அதை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் கஜானா காலின்னு இருக்காரு, இந்த திட்டத்தையும் செயல்படுத்த போறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் விவசாயிகளை வந்து நாங்கள் வந்து என்னைக்குமே கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பயிர்க்கடன் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, மேகதாது பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல விமர்சனங்கள் நிறைய வைக்கப்படக்கூடிய சூழல்ல இந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு வந்து அவங்களோட ஆதரிக்கிற தோழமை கட்சிகளே நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்ததை பார்த்தோம். வெளியில இருந்தும் விமர்சனங்கள் வந்திருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க இன்னமுமே மருத்துவமனையோட அந்த அடிப்படை கட்டமைப்புகள் இதற்கான வேலைகளே வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அந்த நேரத்தில் வந்து நீங்க மோதிரம் போடுறது தான் வந்து பெரிய விஷயம் இல்லை, இந்த திட்டத்தை வந்து மாத்தணும். ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. குன்னூர்ல வந்து இவங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் இது பண்றாங்க. ஆனா அங்கே நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அடிப்படை வசதி, கழிப்பறை போன்ற வசதிகளே இல்லை, எது முக்கியம்ன்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதே தான் இங்கேயுமே மற்றவர்கள் தாவேகாவை பார்த்து கேட்கிறாங்க. இன்னொரு பார்வை இருக்கு. அதை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து முன் வச்சிருந்தாரு அதே கருத்தை. இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. ஏன்னா உலக அளவுல வார் நடக்குது, அந்நிய செலவாணி பிரச்சனைகள் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தங்கம் வாங்குறத ஒவ்வொரு தனிநபர்களும் குறைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இப்படியான சூழல் அரசாங்கமே தங்கத்தை வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து அது எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து அரசுக்கு நிதி நெருக்கடி அப்படின்றதெல்லாம் தாண்டி உலக அளவில் அந்த அந்நிய செலவாணி பிரச்சனையிலையும் இது எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதே. ஆமாம், நிச்சயமா. இன்னொன்று என்னன்னா, நீங்க வழக்கமான அந்த வாக்குக்கான அந்த திட்டங்கள் இருக்குல்ல, வழக்கமான திட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா ஒட்டுமொத்தமா இந்த வாக்குகள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கணக்குகளோடய நிறைய திட்டங்கள் இருக்கிற நம்ம வந்து பார்க்கிறோம். பொதுவாகவே அது தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கும்போதே அது அப்படிதான் இருந்தது. அப்பட்டமா 1000 ரூபாய், 1500 2500 ரூபாய், ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர்னா 6 சிலிண்டர், அப்படியான விஷயங்கள் தான் இருந்தது. பார்ப்போம் அது எதிர்காலத்தில் அதில் ஏதாவது மாற்றங்கள் ஆகுதா என்னங்கிறதையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா வழக்கமான இந்த திராவிட அரசியல் பாணி இல்லை, திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகளோட அந்த வழக்கமான அரசியல் ஒரு பாணியாக தான் நிச்சயமா இருக்கும். ஓகே, நன்றி. நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.